பித்தம், கபம், குடல் புண் ஆகியவற்றை தடுக்கக்கூடியது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி அதில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. மாம்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பழத்தை அப்படியே சாப்பிடுவதை விட சிறு துண்டுகளாக நறுக்கி சாப்பிடுவது நல்லது. மாம்பழம் சாறுடன் பால் கலந்து அருந்தினால் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இது மாம்பழத்தில் தனியாக கிடைப்பதில்லை. உடலுக்கு கட்டுக்கோப்பான தோற்றத்தை தருவதுடன் கிருமிகளையும் எதிர்த்து போராடும். முழு மாம்பழமாக சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து சாலட், சட்னி, முரப்பா, ஊர்காய், ஆம்ராஸ், அல்வா, பர்ஃபி, குல்பி, மா அப்பளம், பங்கந்தா போன்றவை செய்து சாப்பிடலாம். மாமரத்தின் வேர், கிளை, தண்டு, பூ, பிஞ்சு மாம்பழம், பிஞ்சு, பழம் இவை அனைத்து மருத்துவ குணம் கொண்டவையாகும். இவை தவிர மாமரம் கீழ்கூறிய வேறு பல காரணங்களுக்காகவும் பயன்படுகிறது. அவை வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் மாமர இலைகளை கயிற்றில் கட்டி வாசலில் தோரணமாக தொங்க விடுவார்கள். 2. புனித சடங்குகளில் நீர் நிரம்பிய பாத்திரத்தில் மாமர கல்லிகளை நிரப்புவது வழக்கத்தில் உள்ள பழக்கம். 3. மாமர கட்டைகளில் பலியிடும் நிகழ்ச்சிகளை நடத்துவது இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர். 4. மாம்பூக்களை சாமி வழிபாட்டுக்கும் பயன்படுத்துகிறார்கள். 5. மாமரக்கட்டையிலிருந்து கதவு, ஜன்னல், நாற்காலி போன்ற வீட்டு உபயோக பொருட்களை தயாரித்து பயன்படுத்துகின்றனர். 6. மாமர சருகுகள் எரிபொருளாக பயன்படுகிறது. 7. உதிர்ந்து சருகுகளான மாமர இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உரம் விவசாயத்திற்கு பயன்படுகிறது.